ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ளும் மக்கள் ஒழுக்கத்தை கடைபிடித்து வரும் நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த மாநில அரசு நிர்வாகம் மேற்கொண்டுள்ள முயற்சிகளை பாராட்டுவதாக முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெங்கையா நாயுடு, புராண ரீதியாக பார்த்தால் இது 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வருவதால் மக்களின் கூட்டம் அதிகமாக இருப்பது இயல்புதான். மக்கள் வந்து செல்வதற்கு ஏற்ப தங்கும் வசதி, குளியலறை, சுகாதாரம் என பல்வேறு விஷயங்களை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு சிறப்பாக மேற்கொண்டுள்ளது. திருவேணி சங்கமத்தில் மக்கள் புனித நீராடி வரும் நிலையில் தாங்களாகவே ஒழுக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர். உலக அளவில் இது மக்களின் மிகப்பெரிய சங்கமமாக திகழ்ந்து வருகிறது. மகா கும்பமேளா இப்போது மரண கும்பமேளாவாக மாறிவிட்டது என்று மமதாவின் பேச்சு அரசியல் ரீதியானது என்று தெரிவித்தார். மேலும் மகா கும்பமேளா அரசியல் பேசுவதற்கான இடம் அல்ல என்றும், புனித நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு மனிதநேயம் மற்றும் தேசத்தின் நலனுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றும் வெங்கையா நாயுடு கூறினார்.